வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. சனிப்பெயர்ச்சி மார்ச் 29 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறதில்ல. இதுக்கு 12 லக்னங்களுக்கும் நம்ம பலன் பார்க்குறோம். அதில் பலன் எடுக்கும்போது ஒரு மாதம், அதாவது ஏப்ரல் 27 வரைக்கும் 4 கிரகம் கூட்டணி வருது ஒரே நட்சத்திரத்தில். 5வது சூரியன் 5வது கிரகமா அவரும் மீனராசிலே இருக்காரு. ஆனா ஒரே நட்சத்திரத்துல சேர்றதுங்கிறது இந்த 4 கிரகம் சுக்கிரன், புதன், சனி, ராகு. அதை பத்தி விரிவா பார்ப்போம் இந்த பதிவுல. மகர லக்னத்திற்கு சனி பயிற்சி. இப்ப நம்ம ஜென்ரலா என்ன சொல்லுவோம், 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போகுது, நமக்கு சாதகமான இடம் அப்படின்னு 3ஆம் இடம்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் நம்ம லக்ன புள்ளிகளை பார்க்கணும். இப்ப யாரெல்லாம் உத்திராட 2ஆம் பாதம் லக்ன புள்ளியா அமைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இம்மீடியட்டா 2ல இருந்து 3க்கு போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த புள்ளிகள்ல பிறந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் சனி நகரும். இதை அனுசரிச்சு நீங்க பலன்கள் பாருங்க. இன்னொரு விஷயம், சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமமோ நடந்தால் நீங்க சனி பயிற்சி பாருங்க. அது இல்லாம நீங்க சனி பயிற்சி பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சனி பெயர்ச்சிக்கு அப்படின்னு சில நிகழ்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஜாதகத்துல திசாபுத்தி அந்தரத்தின் பிரகாரம் தான் சனி வந்தால் அது சாதகத்தை பண்ணுதா அல்லது எந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு என்ன பலனை தருதுன்னு பார்க்கறதுக்கு தான் சனி பார்க்கணும். சரி, இப்போ 29ஆம் தேதி மாறின உடனே அங்க மீன ராசியில இருக்கிற ராகுவோட சேர்க்கை பெறுகிறார். அப்ப இந்த சனி ராகு சேர்க்கை நல்லதா அப்படின்னு பார்த்தா, ஒரு விதத்துல நம்ம ஜனன ஜாதகத்துல சனியோ ராகுவோ கெட்டவராக இருந்தால் அது கெட்டதுதான். எப்படி கெட்டது பண்ணும் அப்படின்னா, தவறான தகவல் தொடர்பு முறைகள், தவறான உறவுகள், தவறா ஒரு விஷயத்த கையாள்றது, அதாவது எரர்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஒரு 3ஆம் இடம்னா கம்யூனிகேஷன், அந்த கம்யூனிகேஷன்ல எரர் வரக்கூடாது. அது மாதிரி இப்போ ஒரு இடம் விற்க போறோம், அந்த இடம் விற்க போறதுல அக்ரிமெண்ட் போடுறதுல ஏற்படக்கூடிய சில சிக்கல்கள் அல்லது அதில் வர்ற ஒரு எரர் அப்படின்னும் போது, அதாவது பிழைகள், இப்போ டாக்குமெண்ட்ல வரக்கூடிய பிழைகள் அப்படின்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் இட மாற்றம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, வீடு மாத்துறது, ஜாப்ல டிரான்ஸ்ஃபர் ஆகுறது. இப்போ ஐடியில் இருக்காங்க அப்படின்னா ஐடியில் ப்ராஜெக்ட் மாறுறது. இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த சுக்கிரன், புதன், சனி, ராகு 4 பேர் இந்த ஒரு மாசத்துல இன்வால்வ் ஆகுறாங்க. யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு கெடுதலாக இருந்தாலும் நமக்கு அதுல கவனமாக இருக்கணும். பேசுற பேச்சுலையும் கம்யூனிகேஷன்லையும் தகவல் தொடர்புலையும் சாதனங்கள்லையும் இடமாற்றத்திலையும் கவனம் வச்சுக்கோங்க. இப்ப இதே நீங்க மகரத்துல உத்திராடத்துல 2ஆம் பாதத்துல பிறக்கும்போது உங்களுக்கு இம்மீடியட் எஃபெக்ட் வருது. 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறக்கும்போது ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு மேலதான் சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு போகும்போது தான் சனி பயிற்சி ஆகிறதுமா அர்த்தம். அப்ப உங்களுக்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட, உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீகம், கூட பிறந்தவங்க, நம்மளுடைய மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், அறிவு சார்ந்த பணிகள், படிக்கிறது, அதாவது ஹையர் எஜுகேஷன் படிக்கிறது, இதுக்கெல்லாம் நன்மைகள் பண்ணும். அதனால சனி பக்கபலமா இருக்க போகுது, தன்னம்பிக்கை கொடுக்க போகுது, தைரியத்தை கொடுக்க போகுது. அறிவை மூலமாக நம்ம பெரிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மூலம் நம்ம பெரிய டெவலப்மெண்ட்டுக்கு போறோம்னு அர்த்தம். அந்த வகையில சனி உங்களுக்கு நல்லது செய்யும். இப்ப இதே நீங்க உத்திராடம் முடிஞ்சு திருவோண நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமையுது அப்படின்னு வைங்க, இன்னும் கொஞ்சம் காலதாமதமாகத்தான் அது 3ஆம் இடத்துக்கு போகும். 2லயே இருக்கிறதா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பணவரவு நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், புதிய தொழில்கள் தொடங்கினாலும் டெவலப்மெண்ட் ஆகும். கட்டடம், மேனுஃபேக்சரிங், ஜாப் ஒர்க்கு, மிஷினரி, இது சம்மந்தப்பட்ட வேலைகள்ல எல்லாம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா சனியே தன்னுடைய நட்சத்திரத்திலேயே பலம் பெறது ரொம்ப பாசிட்டிவா வேலை செய்யும். அப்ப பணம் புரளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும், பிஸ்னஸ் அதிகமாக நடக்கும், பணமும் அதிகமாக சேரும், வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். இப்ப இதே நீங்க அவிட்ட நட்சத்திரத்துல பிறக்கிறீங்க, 1-2 பாதங்கள்ல லக்ன புள்ளி அமையுது அப்படின்னா இன்னும் காலம் இருக்கு. உங்களுக்கு சனி போய் ரேவதி நட்சத்திரத்துல கடைசி 2 புள்ளிகளை தொடும் பொழுதுதான்
உங்களுக்கு 2ல இருந்து 3க்கு போகும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு சனியோ திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்ததுன்னா பொருளாதாரத்துக்கு நல்லா இருக்கும், வேலைக்கும் நல்லா இருக்கும், பாசிட்டிவா நல்லதெல்லாம் நடக்கும். சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது, அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கும் நல்லது பண்ணும். அப்ப இந்த 3 புள்ளிகள், 3 நட்சத்திர புள்ளிகள், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இது சார்ந்து நம்ம பலன் எடுத்து இப்படி பார்க்கும்போது ஒரு சிலருக்கு அந்த பாவங்கள் மாறுது. இப்ப 3ஆம் இடத்துக்கு ஆரம்பம் செவ்வாய் நட்சத்திர சூரிய நட்சத்திரத்துல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இம்மிடியட்டா 3க்கு போகுது. மற்றவங்களுக்கெல்லாம் 2ல இருக்குது. 2ல இருந்தாலும் நமக்கு சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்தால் அது 2ஆம் பாவமான பணம், வேலை, தொழில் இதுக்கெல்லாம் நல்லது பண்ணுது. ஆக மொத்தம் இந்த சேர்க்கைகள்ல அகம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. அதாவது உறவு முறைகளாகட்டும், பழக்க வழக்கங்களாகட்டும், ஆண் பெண் கவர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், இதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. அதை மட்டும் தாண்டிட்டீங்கன்னா, அந்த 1 மாசத்தை தாண்டிட்டீங்கன்னா ஏப்ரல் 27க்கு மேல சனி பலமாக இருக்கிறார். அப்படிங்கும்போது இப்ப மகர லக்னம் ஆரம்பத்துல பிறக்கிறவங்களுக்கு, ஒரு 15 டிகிரிக்குள்ள பிறக்கிறவங்களுக்கு, திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும் பிறக்கிறவங்களுக்கு பொருள் ரீதியாக நல்ல டெவலப்மெண்ட் ஏற்படும். அதுக்கு பின்னால பிறக்கிறவங்களுக்கு உறவுகள் ரீதியாக நல்ல டெவலப்மெண்ட் ஏற்படும். இப்ப கல்யாண காரியம் பார்த்துட்டு இருக்கீங்க, அது சார்ந்த நன்மைகள் எல்லாம் நடக்கும். வரன் செட் ஆகும், கணவன் மனைவி உறவு பலப்படும். ஏற்கனவே பிரச்சனை, சண்டை, பிரிவு இப்படியெல்லாம் இருந்ததெல்லாம் கூட ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பை கொடுக்கும். ஒரு புதுசான மாற்றம், ஒரு இடமாற்றம் பண்றது, ஒரு பொருள் சேர்க்கை பண்றது, இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இப்ப கடைசி செவ்வாய் பாதத்துல பிறக்கிறவங்களுக்கு நல்ல தொழில் பலம் பெருகக்கூடிய அமைப்பு இருக்குது, நல்லா இருக்கு. இதுக்கு சப்போர்ட்டிவா நமக்கு ராகுவும் ரிவர்ஸ் வர்றாரு. மகர லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலதான் ராகுனுடைய நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரத்துக்கே ராகு ரிவர்ஸ் வந்துட்டு இருக்காரு. அதனால அதுவும் நல்ல பலன்களை கொடுக்கும். அதுக்கு முன்னால ராகு நட்சத்திரத்துக்கு வர்றதுக்கு முன்னால குரு நட்சத்திரத்துக்கு வருவாரு. குருவும் நமக்கு 5ஆம் வீட்டுல இருக்கு. அதனால மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். ஆக சனி பெயர்ச்சி அப்படின்றது யார் பார்க்கணும் அப்படின்னா, சனியினுடைய திசாபுத்தி அந்தரங்கள் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருந்தால் மட்டும்தான் அதை பார்க்கணும். அதர்வைஸ் மற்றவங்க தங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள், தங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அசுப நிகழ்வுகள், எனக்கு தொழில் நல்லா இல்லை, கடன் அதிகமாயிடுச்சு, பகை ஆயிடுச்சு, வழக்கு நடக்குது, ஆஸ்பத்திரி செலவு, இத்தனை பிரச்சனைகளுக்கு எல்லாமே சனியை போய் பழி போடக்கூடாது. சனியினுடைய திசாபுத்தி அந்தரம் இல்லாம உங்களுக்கு வேற திசாபுத்தி நடக்கும்போது அந்த திசாபுத்திகள் உங்களுக்கு கெட்ட பாவங்களோட தொடர்புகள் வச்சிருக்கும். அப்ப 8ஆம் இடம், 12ஆம் இடம், 6ஆம் இடம் எல்லாம் உங்களுக்கு வேலை திசாபுத்தி மூலமா வேலை செய்யும் போதுதான் அந்த மாதிரி அசுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். அதனால இதுக்கும் அதற்கும் தொடர்பு படுத்தி பார்க்காம உண்மையிலேயே நமக்கு திசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம் இந்த 4 வகையில சனி உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்ததுன்னா அப்ப இந்த சனியை உங்க லக்ன புள்ளி ரீதியா பாருங்க. ஆரம்ப லக்ன புள்ளி உத்திராட நட்சத்திரம், அந்த சூரியனுடைய நட்சத்திர லக்ன புள்ளி அமைங்கிறவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு இமீடியட்டா வேலை செய்யும் சனி பயிற்சிங்கிறது. திருவோணத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காலம் கடந்து வேலை செய்யும். அதே அவிட்டத்துல இருக்கவங்களுக்கு இன்னுமே ரொம்ப காலம் கடந்து 1.5 வருஷத்துக்கு மேலதான் அது டச் ஆகும், வேலை செய்யும். ஆனால் அது வரைக்கும் எந்தெந்த நமக்கு திசாபுத்தி நடந்தால் எந்தெந்த பாவத்துக்கு பொறுப்பேற்று இருக்கிறதோ அந்த பாவ செயல்களை நல்லதுதான் பண்ணி கொடுக்கும், கெட்டது பண்ணாது. யாருக்கெல்லாம் கெட்ட ஸ்தானத்துல சனி இருக்காங்களோ, 8ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்புல எந்த ஜாதத்துல இருக்கோ அவங்க மட்டும் கேர் எடுத்துக்கோங்க. ஹெல்த் ரீதியாகவும் பணப்புழக பரிவர்த்தனை ரீதியாகவும் கேர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.